ஆராதனை, ஜபம், ஸ்தோத்திரம், பரிசுத்தம், விசுவாசம், ஸ்தோத்திரம், பாட்டு, பைபிள் வாசிப்பு, இந்த மண்டலத்துக்குள் பிள்ளை வளர்க்கப்படுமானால் அந்த பிள்ளை அறியாமல் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பாடல், ஜபம், ஆராதனை வந்து கொண்டிருக்கும். இல்லை ஒரு பிள்ளை ஸ்தோத்திரம் துக்கம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சினிமா பாடல்கள், ஸ்தோத்திரம் இல்லை என்றால் சண்டை, ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சத்தங்களுக்குள் பிள்ளைகள் வளருமானால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த விதை ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக இது வளர்ந்து வெளியே வரும். நம்ம கையில் கிடைக்கும் போது அந்த பிள்ளைகள் வெறும் பிளாங்கா தான் நம்ம கையில கத்தர் கொடுக்கிறார். அதுக்கு தமிழ் மொழி படிக்கணுமா, ஆங்கிலம் படிக்கணுமா, மலையாளத்துல பேசணுமா, அதெல்லாம் உங்களை பொறுத்தது. அந்த பிள்ளை பிறக்கும் போதே தமிழ் பிள்ளை அல்ல. அந்த பிள்ளைக்கு என்ன மொழி நம்ம கற்றுக் கொடுத்தோமோ அதுதான் அதனுடைய மொழியாய் மாறுகிறது. என்ன சாப்பாடு கற்றுக் கொடுத்தோமோ அதுதான் ஜீவிதத்தின் சாப்பாடாய் மாறுகிறது. எப்படிப்பட்ட குணாதிசயத்தை நம்மிடத்தில் பார்க்கிறதோ அதுதான் அதனுடைய குணாதிசயமாய் மாறுகிறது. அல்லேலூயா.